கரும்புக்கான கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கல்விதானம் உயிரினும் மேலானது. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு. சோதனைகளை கடந்து +2 தேர்வு எழுதிய மாணவர்களின் புகைப்படங்களுடன் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. பட்ஜெட்டில் குறைந்தது 25 மணி விளையாட்டு அரங்கத்தை கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அதிமுக தற்போது மிகவும் வலிமை பெற்றுள்ளதாக சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இபிஎஸ் பேச்சு. தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் மன்னராட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக 2026 தேர்தல் இருக்கும் எனவும் நம்பிக்கை. அதிமுகவுக்கு ஒரே எதிரி திமுக தான் என இபிஎஸ் பேட்டி. பாஜகவுடன் கூட்டணியா என்ற செய்தியாளர் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுப்பு. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவோம் என அதிமுக கூறியதா என இபிஎஸ் பேட்டியால் பரபரப்பு. தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணிகள் ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறி வரும் நிலையில் பேட்டி. தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக பங்கேற்கும் என அக்கட்சி அறிவிப்பு. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பங்கேற்பார் என தகவல். காற்றில் கரையும் கற்பூரம் போல அமமுக கரைந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் ஒத்திவைப்பு. காத்திருப்பு போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. ஜமைக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான நெல்லை இளைஞர் 78 நாட்கள் கழித்து உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய சார்பாக ஏன் யாரும் போய் போராடவில்லை? நடிகை விஜயலட்சுமி ஆதங்கத்துடன் புதிய வீடியோ வெளியீடு. டெல்லி யமுனை ஆற்றில் கரை ஓரத்தில் வசித்தவர்களின் கூடாரங்களை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு. குடியிருக்க இடமில்லாமல் தவிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. அசாம் மாநில முன்னாள் முதலமைச்சரின் மகள் தனது கார் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய வீடியோ வைரல். எதிர்க்கட்சிகள் விமர்சனம். ஆண்டிற்குள் அதிக எடை கொண்டவர்களின் நாடாக இந்தியா மாறும். ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல். வசந்த காலங்களை வரவேற்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளில் கார்னிவல் திருவிழா. 3வது நாளில் ஆயிரக்கணக்கான சம்பா நடன கலைஞர்கள் வீதிகளில் இறங்கி நடனமாடி மகிழ்ந்தனர். பிலிப்பைன்ஸில் வெயில் சுட்டரிப்பதால் பள்ளிகள் மூடல். மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஓலா நிறுவனம் 1400 பணியாளர்களை பணியிலிருந்து நீக்க முடிவு. ஒப்பந்த தொழிலாளர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என தகவல். தென்கொரியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்காவின் அதிநவீன விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தென்கொரியாவிற்கு வந்துள்ள நிலையில் வடகொரியா எச்சரிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு. தொடர்ச்சியாக 14வது முறை டாஸில் தோற்ற இந்திய அணி. வேளைப்பந்து கிரிக்கெட்டில் எதிரணி யாராக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தும் திறமை இந்தியாவிடம் இருக்கிறது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி நம்பிக்கை.